கீர்த்தியை விடுவித்தவன் எழுந்தான். கீர்த்தி ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். தன் வாயில் விரலை வைத்து ஷ் என்று சைகை காட்டினான். அவன் சைகையை புரிந்து கொண்ட கீர்த்தி ஜன்னலை பார்க்க உச்சமாய் அதிர்ந்தாள். கணேஷ் வெளிவிளக்கை போட்டான். கதவை திறந்து வெளியில் வந்து பார்த்தான். யாரும் இல்லை. ஜன்னல் அருகே போய் நன்கு ஆராய்ந்தான். யாரும் அங்கே வந்த மாதிரி தெரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தான். எந்த சலனமும் இல்லை. ஒரு கை தெரிஞ்சதே, எப்படி அது? தனக்குள் குழம்பினான். கீர்த்தி அறையிலிருந்து வெளியே வந்தாள். என்னாச்சுப்பா? கீர்த்தி கேட்க, ஒண்ணும் இல்ல கீர்த்தி. கணேஷ் சொன்ன அந்த நொடியில் கீர்த்தி அலறினாள். கணேஷ், பின்னாடி பாருங்க. கணேஷ் சுதாரிப்பதற்குள் அந்த உருவம் கணேஷை தாக்கியது. கணேஷ் நிலை குலைந்தான். சுதாரித்து எழ முயன்றான். அந்த உருவம் கணேஷை பிடிக்க முயன்றது. பிடிக்க முயன்ற உருவத்திடமிருந்து கணேஷ் தப்பிக்க முயற்சிக்க அந்த உருவம் கோபமானது. பயங்கரமான வினோதமான சத்தத்தில் அலறியது. கீர்த்தி நடுங்கினாள்.